அனைவருக்கும் வணக்கம். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நம்பிவிடாதே, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கற்றுக்கொண்டு வந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதுவரையில் தமிழ்நாடு தாங்காது என்று முதலமைச்சரை விமர்சித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 30 ஆண்டு காலமாக திரையுலகத்தின் மூலம் அரசியலை கற்று தேர்ந்துதான் தற்போது அரசியலுக்கு வந்துள்ளார். தற்போது முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவர் அதனால்தான் முதல் ஆண்டிலேயே தேர்தலில் சதமடித்து முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவர் இந்த 20 நாட்களிலே சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளார். நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்கள். அப்பொழுது சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருந்தது என்று தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசாதீர்கள். முதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 வார்த்தைகளை 5 முறை பார்க்காமல் மீடியாக்களுக்கு அவர் பதில் அளிக்க வேண்டும். அப்படி பதில் அளித்த பிறகு சட்டம் ஒழுங்கை பற்றி அவர் பேச வேண்டும். சட்டம் ஒழுங்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொள்வார். அவர் செயலில் காண்பிப்பார். பேச்சால் அல்ல, செயலில் அவர் காண்பிப்பார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.